அப்படின்னா சமைக்க சோம்பேறித்தனமாக இருக்குதுங்களா? வாங்க ஒரு சோம்பேறி சிக்கன் வறுவல் செய்யலாம். வாங்க இது மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய சோம்பேறி சிக்கன் செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து கழுவி வச்சு சிக்கன் போட்டுக்கலாங்க. அதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்குங்க. இருந்தால் போட்டுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க, அது போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்படியே கையில் வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மசாலெலாம் வந்து சிக்கன் செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி கலக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கலந்து விடலாம். நாங்கள் 1 நிமிஷம் கட்டி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பட்டர் இருந்தால் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நான் பட்டர் இல்லாதனால எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி நல்லா தட்டிடலாங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க, ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் வெந்துச்சு. நான் வந்து 15-20 நிமிஷம் விட்டேன். நல்லா வெந்துச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் ஊற்றல, சிக்கன் இருந்த தண்ணியே அளவாக இருந்துச்சுங்க. பாருங்கள், மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், டேஸ்ட்டான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. இது செய்யறதுக்கு வந்துங்க 15 நிமிஷம் தான் ஆச்சு. இல்லை இது மாதிரி செஞ்சிங்கன்னா டைம் மிச்சமாகும். இது வந்து ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.